நம்மால் நிச்சயம் ஜெயித்திருக்க முடியும் ஃபரான். என்னவாகிவிடும்? போராடி இருந்தால் ரத்தம் சிந்திருப்போம், அவ்வளவுதானே. ஆனால் நிச்சயம் உனக்கு திருமணம் நடந்திருக்கும். எதற்காக என்னை அங்கிருந்து செல்லும்படி கூறினாய்? எதற்காக? ஃபரான், அந்த பெண் உன்னை மிகவும் நேசிக்கிறாள். உன் மீது உயிரையே வைத்திருக்கிறாள். உனக்காகத்தான் காத்துக் கொண்டிருக்கிறாள். ஃபரான், நான் கூறுவதை நீ கேட்கிறாய் அல்லவா? நீ அந்த பெண்ணை நேசிக்கிறாயா இல்லையா? நேசிக்கிறேன் இளவரசே, நேசிக்கிறேன். ஆனால் இப்பொழுது எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் இருவரும் அங்கிருந்தோம் என்ற விஷயம் ஷெகன்ஷாவிற்கு தெரிந்துவிட்டது. ஏற்கனவே என்னால் நீங்கள் பிரச்சனையில் மாட்டிக்கொண்டீர்கள். இதற்கு மேலும் பிரச்சனை கொடுக்க விரும்பவில்லை. எனக்கு என்ன நடந்தாலும் பரவாயில்லை. ஆனால் உங்கள் உயிரை ஆபத்தில் விட நான் தயாராக இல்லை. என் உயிரை வைத்து விளையாடுவது நீ அல்ல, நான் தான். நீ என்னுடைய நண்பன். உயிர் தோழனுக்கு உதவி செய்ய முடியவில்லை என்றால் உயிரோடு இருப்பதில் அர்த்தமில்லை. நான் ஒருவருக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன். பேலாவை உன்னோடு சேர்த்து வைப்பேன் என்று. எக்காரணத்தை கொண்டும் கொடுத்த வாக்கை நிறைவேற்றாமல் விடமாட்டேன். புரிந்ததா? ஃபரான், உனக்காக அந்த பெண் உயிரையே பணயம் வைத்திருக்கிறாள். அதற்கு நீ ஏதாவது செய்தாக வேண்டும். அவள் நம்பிக்கையை நீ காப்பாற்றியாக வேண்டும். அவள் தான் உன் வாழ்க்கையின் லட்சியம் ஃபரான். வாழ்க்கையின் லட்சியத்தை தொலைத்துவிட்டு நீ உயிரோடு வாழ்வதில் என்ன அர்த்தம் இருக்கிறது? ஷேக் பாபாவிற்கு மாப்பிள்ளை தன் கையால் இறந்தது கூட தெரியவில்லை. என்ன, அவருக்கு தெரியாதா? தாங்கள் கூறவில்லையா? அதை எப்படி நான் கூற முடியும்? ஒருவேளை நான் கூறியிருந்தால் அவன் மீண்டும் தன் நண்பனுக்காக அவளை அழைத்து வர சென்று இருப்பான். தங்களுக்கு ராஜா காம்பர் கூறியது நினைவிருக்கிறதா? என் மகன் உயிருக்கு மீண்டும் ஆபத்து வரக்கூடாது என்று நான் விரும்புகிறேன். பிரச்சனை தீவிரமாக உள்ளது. தாங்கள் என்ன செய்ய போகிறீர்கள்? இந்த விஷயத்தில் என்ன செய்வது என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை. ஒருபுறம் ராஜா காம்பர் என் மகனை தேடிக் கொண்டிருக்கிறார். மறுபுறம் 7 வருடங்கள் கழித்து என் மகன் என்னிடம் வந்திருக்கிறான், அதுவும் இந்நாட்டு இளவரசனாக. இன்னொரு புறம் ஜோதா பேகம் தன் மகனின் மீது உயிரையே வைத்திருக்கிறார். அவர் தன் மகனுக்காக காத்துக் கொண்டிருக்கிறார். தன் மகனுக்கு என்ன நடந்தது என்று கேட்டால் நான் அவரிடம் என்ன பதில் கூற முடியும்? எவ்வளவோ பிரச்சனைகளை சமாளித்திருக்கிறேன், ஆனால் இதை சமாளிக்க முடியவில்லை. ஷெஹன்ஷாவாக நான் எனது கடமையை செய்வதா, இல்லை என் மகன் மீது வைத்திருக்கும் பாசத்தால் அவனை காப்பாற்றுவதா? தாங்கள் இந்த பாரதத்தின் ஷெஹன்ஷா. ஆகையால் தாங்கள் அந்த காட்டுவாசி ராஜாவிற்காக பயப்பட தேவையில்லை. நான் கூறியது போல் தாக்குதல் நடத்த வேண்டியதுதான். பிறகு சிறிது நேரத்தில் அந்த கபில ராஜாவின் பிடிவாதம் ஒரு முடிவிற்கு வந்துவிடும். நான் ஏன் பொறுமையாக இருக்கிறேன் என்பது உங்களுக்கே நன்றாக தெரியும். அவர்கள் மீது தாக்குதல் நடத்துவது பெரிய விஷயம் அல்ல. ஆனால் விஷயம் பலத்தை பற்றியதல்ல. அந்த காட்டு மக்களின் சுதந்திரத்தில் நான் தலையிட மாட்டேன் என்று நான் அவர்களுக்கு வாக்களித்திருக்கிறேன். கொடுத்த வாக்கை நானே மீறிவிட்டேன் என்றால் பிறகு அதற்கு என்ன மரியாதை இருக்கிறது? பிறகு உலகம் என்ன கூறும்? ஷெஹன்ஷா தனது மகனுக்கு பிரச்சனை என்று வந்ததும் நியாயம் தவறிவிட்டார் என்றல்லவா கூறும். பிறகு யார் என்னிடம் நியாயம் கேட்டு வருவார்கள்? பிறகு எப்படி அனைவருக்கும் என் மீது நம்பிக்கை இருக்கும்? ராஜா பகவான் தாஸ் அவர்களே, எனக்கு ஒன்றும் புரியவில்லை. இந்த பிரச்சனையில் இருந்து நான் எப்படி வெளியே வருவது? ஒரு மார்க்கம் இருக்கிறது ஷெஹன்ஷா. அவர்களின் சட்டத்தை நமக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வோம். அவர்களின் சட்டம் விசித்திரமானது. நம் சலீமிற்கு பதிலாக வேறு எவரையாவது ஒப்படைத்து விட்டால் சரியாகிவிடும். அதனால் உங்கள் வார்த்தையையும் மீறியது போல் இருக்காது, சலீமிற்கும் தண்டனை கிடைக்காது. தாங்கள் நியாயம் வழங்கியது போலவும் இருக்கும், சலீம் உயிருக்கும் ஆபத்தில்லை. அப்படி என்றால் உடனே ராஜா காம்பூரை சந்திக்க வேண்டும். ராஜா பகவான் தாஸ் அவர்களை நாம் செல்வதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். எனக்கு ஷெஹன்ஷாவை பார்த்தும் பயமில்லை. காதலர்களை சேர்த்து வைப்பதற்காக இந்துஸ்தானின் பாஷாவிடம் கூட போர் புரிய தயாராக உள்ளேன். வெகு நேரம் ஆகிவிட்டது. அவர்களை பற்றி எந்த செய்தியும் தெரியவில்லை. அவர்களுக்கு என்னவாயிற்று? ஒருவேளை ஷெஹன்ஷாவின் சிப்பாய் அவர்களை பிடித்து விட்டார்களா? ஷெஹன்ஷா ஏதாவது தண்டனை கொடுத்திருப்பாரோ? அனார்கலி, என்ன யோசனை? இல்லை, ஒன்றுமில்லை. அதெப்படி ஒன்றுமில்லாமல் இருக்கும்? உன்னை காலையிலிருந்து பார்க்கிறேன். பேலாவின் திருமணத்திற்கு சென்று வந்த பிறகு கவலையாக இருக்கிறாய். அனைத்தும் சரியாகத்தானே இருக்கிறது? எதுவும் சரியாக இல்லை. பீலாவின் திருமணத்தில் மிகப்பெரிய புயல் அடித்து விட்டது தெரியுமா? நானும் குதுப்பும் ஃபரானும் பீலாவின் திருமணத்துக்கு சென்றோம். யா அல்லாஹ், அனார்கலி, இது போன்ற பிரச்சனைகளில் நீ எதற்காக தலையிடுகிறாய்? அதில் சம்பந்தப்பட்டவர்கள் போராடட்டுமே. விஷயம் ஷெஹன்ஷா வரை சென்று விட்டது. நீ எதற்கு இதில் தலையிட்டாய்? காதலுக்காகத்தான். பீலா என்னுடைய தோழி. அவள் ஃபரானை உயிருக்குயிராக காதலிக்கிறாள். உனக்கு தெரியுமா,
ஃபரானுக்கு ஒரு நண்பர் இருக்கிறார், குத்துப். மிகவும் தைரியமானவர், நல்ல மனம் படைத்தவர், காதலை மனதார நேசிப்பவர். தனது நண்பனின் காதலிற்காக ஷெஹின்ஷாவை எதிர்க்கவே துணிந்து விட்டார். நான் குதாவிடம் வேண்டிக் கொள்கிறேன், அவருக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. இது என்ன புது கதையாக இருக்கிறது? உன் தோழியின் காதலை சேர்த்து வைக்கும் முயற்சியில் நீயே காதலில் விழுந்து விட்டாயா என்ன? காதலா? அவ்வாறு ஒன்றுமில்லை. அவர் ஒரு நல்ல மனிதர், அதனால்தான் பாராட்டினேன். குதுப்பும் ஃபரானும் எப்படி இருக்கிறார்கள் என்று எனக்கு உடனடியாக தெரிந்தாக வேண்டும். ஃபரானை அவனோட காதலியோடு சேர்த்து வைப்பேன் என்று நான் அவனுக்கு வாக்களித்திருக்கிறேன். ஆனால் அதை எவ்வாறு செயல்படுத்துவது? நான் ஏதாவது செய்தாக வேண்டும். இதோ இந்த பெண் கூட நமது சலீம் அண்ணனை அடிக்கடி பார்த்து கொண்டே இருக்கிறாள். அதோடு இவரும் ஒரு இளவரசி தானே, தங்களது அண்ணனின் மகள். ஆனால் எனது அண்ணன் மீது இவ்வாறு கண் வைப்பது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை. அப்படியா? இப்பொழுதே அவளுக்கு புரிய வைக்கிறேன், சரியா? மான்பாய், மான்பாய், இங்க வா. என்னோட வா. வணக்கம் அத்தை அவர்களே. மான்பாய், உனக்கு தெரியுமா, நீ நின்று பார்த்து கொண்டிருப்பது ஆண்களுடைய இருப்பிடம். அது வந்து நான் இந்த வழியாக வந்து கொண்டிருக்கும் போது. கூறு, நீ எங்கு வந்தாய்? யாரை பார்த்து கொண்டிருந்தாய்? கூறு, என்ன பார்த்து கொண்டிருந்தாய்? அது வீரர்கள் பயிற்சி செய்வதை பார்த்து கொண்டிருந்தேன், அவ்வளவுதான். அப்படியா? நீ அவனைத்தான் பார்த்து கொண்டிருந்தாயா? ஏற்கனவே ஒரு முறை நான் கையும் களவுமாக பிடித்திருக்கிறேன். அப்போது என்னிடம் ஒரு பொம்மையை கொடுத்து என்னை சமாதானம் செய்ய முயற்சித்தார்கள். கடவுளே, நான் இளவரசரை பார்த்து கொண்டிருந்ததை அத்தை அவர்கள் கவனித்து விட்டார் போல இருக்கிறதே. நீ என்னிடம் கூறவே இல்லையே மான்பாய், நீ அவனைத்தான் பார்த்தாயா? ஆம், நான் அவரைதான் பார்த்தேன். அது சரி, அவனிடம் உனக்கு என்ன பிடித்திருக்கிறது? அவரை எனக்கு மிகவும் பிடித்திருக்கிறது. அவர் ஒரு வீரன், என்னமோ தெரியவில்லை. அவரை பார்க்கும் போதெல்லாம் என் மனதிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும். இனம் புரியாத மகிழ்ச்சி அது. மான்பாய், உண்மையில் உனக்கு அவனை பார்த்தால் சந்தோஷமாக இருக்கிறதா? ஆமாம். அது இவரே இல்லை, அதை நான் இளவரசர் சலீமை தான் பார்த்து கொண்டிருந்தேன். அப்படியா? அப்படி என்றால் நீ என் மகன் சலீம் மீது கண் வைத்துக் கொண்டிருக்கிறாய். அரம்பானு சரியாகத்தான் கூறினாள். அரம்பானு என்னிடம் கூறினாள், நீ இவ்வாறு உற்று உற்று என் மகனை பார்த்து கொண்டிருந்தால் அவனுக்கு உன்னுடைய கண் பட்டு விடாதா? நான் தான் ஏதாவது செய்ய வேண்டும். உன் கண் திருஷ்டியிலிருந்து என் மகன் சலீமை காப்பாற்ற ஒரு மார்க்கம்தான் உள்ளது. நான் விரைவாக உன்னை சலீமிற்கு திருமணம் செய்து வைக்கப் போகிறேன். உண்மையாகவா? உன் முகம் எவ்வாறு வெட்கத்தில் சிவந்து விட்டது! அதோடு சலீமும் உன்னை அடிக்கடி உற்று பார்க்கிறான் போலிருக்கிறது. அத்தை, அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் நான் அவரை மட்டுமே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். பசி தாகம் எதுவும் ஏற்படவில்லை. இரவும் பகலும் அவரையே நினைத்துக் கொண்டிருக்கிறேன். அத்தை, எனக்கு என்ன தோன்றுகிறது என்றால், ஏதாவது மருந்து சாப்பிட்டால்தான் இந்த நோய் குணமாகும். அப்படியா? இது பெரிய பிரச்சனைதான். நீ கண்டிப்பாக வைத்தியரிடம் செல்ல வேண்டும்.
எனக்கு தெரிந்து இதற்கு ஒரு வைத்தியர் தான் இருக்கிறார். உன் மனதுக்கு பிடித்த வைத்தியர். என்னை மன்னித்து விடுங்கள். ஆனால் நான் தெரிந்து கொள்ள வேண்டியது, செஹின்ஷாவை பார்த்தபோது உங்கள் மனதும் இவ்வாறுதான் இருந்ததா அத்தை? ம், இல்லை. திருமணமான புதிதில் நானும் ஷெஹன்ஷாவும் அடிக்கடி சண்டையிடுவோம். உண்மையாகவா? ஆம். பிறகு நாட்கள் செல்ல செல்ல சண்டை காதலாக மாறிவிட்டது. தாங்கள் வழங்கும் நியாயம் இவ்வுலகை அறிந்தது ஷெஹன்ஷா. எனவே தாங்கள் என்ன செய்தாலும் நான் ஏற்றுக்கொள்கிறேன். கூறுங்கள், என்ன முடிவெடுத்திருக்கிறீர்கள்? நான் ஒப்புக்கொள்கிறேன், நடந்தது மிகப்பெரிய தவறுதான். அப்படி நடந்திருக்கவே கூடாது. ஆனால் நான் விரும்புவது, உங்களுக்கும் எங்களுக்கும் இடையே இருக்கும் இந்த உறவு எப்போதும் நல்லபடியாக இருக்க வேண்டும். நான் உங்களையும் உங்கள் சட்ட திட்டங்களையும் மிகவும் மதிக்கின்றேன். அதில் எந்த மாற்றமும் இல்லை. தாங்கள் கூற வருவது, அந்த வீரனையும் இளவரசர் சலீமையும் எங்களிடம் ஒப்படைக்கப் போகிறீர்களா? நிச்சயம் இல்லை. பிறகு தாங்கள் எதற்கு இங்கு வந்தீர்கள் ஷெஹன்ஷா? இதுதான் தங்கள் நியாயமா? ஆ. அவர் முகலாய சாம்ராஜ்யத்தின் இளவரசர். இளவரசர் சலீம். என் குழந்தைக்கு பதிலாக நான் எதையும் செய்ய தயாராக இருக்கிறேன். நீங்கள் எதை கேட்டாலும், அது எதுவாக இருந்தாலும் சரி, நிச்சயம் அது உங்களுக்கு கிடைக்கும். நான் வாக்களிக்கின்றேன். தாங்கள் எதை வேண்டுமானாலும் கேட்டுக்கொள்ளுங்கள். ராஜா பகவான் தாஸ் அவர்களே, இது உங்கள் முன்பு இருக்கும் இந்த பத்திரம் உடன்படிக்கைக்கான பத்திரம். இது காலியாக இருக்கிறது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் எழுதிக் கொள்ளுங்கள். அது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். எது வேண்டுமோ எழுதுங்கள். நிலம், சொத்துக்கள், தங்கம், வைரம், வைடூரியங்கள். வேண்டுமென்றால் என் உயிரையும் கேளுங்கள். நான் உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். எதை வேண்டுமானாலும் கேளுங்கள், தருகிறேன். ஆனால் என் மகனை தவிர. மன்னிக்க வேண்டும் ஷெஹன்ஷா. எங்களுக்கு உங்கள் நிலங்கள் தேவையில்லை. பொன்னும் பொருளும் கூட தேவையில்லை. எங்கள் பூமி எங்களுக்கு தாராளமாக வழங்குகின்றது. அதுவே எங்களுக்கு போதும். எங்களுக்கு ஏற்பட்ட நஷ்டத்தை உங்கள் பொருட்கள் ஈடு செய்து விடுமா? எங்களுடைய பாரம்பரிய சட்டத்திட்டம் ஒன்றுதான். ரத்தத்திற்கு ரத்தம், கண்ணுக்கு கண். இதை எங்களால் மாற்ற இயலாது. இங்கு பாருங்கள், உங்கள் சட்டம் எதையும் கூறுகிறதல்லவா? தங்கள் தண்டனையை யாராவது ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் கஜானாவை கொடுத்துவிட்டு சென்று விடலாம் அல்லவா? மன்னித்து விடுங்கள் அரசே. உங்களுக்கு எங்களுடைய பாரம்பரியமும் கலாச்சாரமும் முழுமையாக தெரியவில்லை என்று எண்ணுகிறேன். இது பாரம்பரிய கலாச்சார விஷயம் மட்டுமல்ல, என்னுடைய தனிப்பட்ட மான மரியாதையும் கூட. ஒரு தனி மனிதனின் தன்மானத்திற்கு ஈடாக இவ்வுலகில் எதுவுமே இல்லை. ஷெஹன்ஷா அளிப்பதாக கூறிய எதையுமே ஏற்க தயாராக இல்லை. இங்கே பாருங்கள், நான் உங்களுக்கு அநியாயம் இழைக்க வரவில்லை, நியாயம் அளிக்கத்தான் வந்திருக்கிறேன். அதனால்தான் கேட்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்கள். தாங்கள் வாக்களிக்கிறீர்களா? நான் எதை கேட்கிறேனோ அதை தருகிறேன் என்று. இந்த ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் இங்கே அமர்ந்து கொண்டு உங்களுக்கு வாக்களிக்கின்றேன். அதனால்தான் இந்த காலி பத்திரத்தை உங்கள் முன்பு வைத்திருக்கின்றேன். அப்படி இருந்தும் உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? இந்த உடன்படிக்கை பத்திரங்களை விட எனக்கு உங்களின் வார்த்தை மீது அதிக நம்பிக்கை உள்ளது. அப்படி என்றால் கூறுங்கள், உங்களுக்கு நான் என்ன தர வேண்டும்? கூறுங்கள். இவ்விஷயத்தில் என் மகள் வாழ்வை இழந்திருக்கிறாள். எங்கள் சமுதாயத்தில் இனி எவரும் அவளை மனைவியாக ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆனால் அவளுக்கு சரியான வாழ்வு அமைய வேண்டும் என்று எண்ணுகிறேன். இப்பிரச்சனைக்கு சரியான தீர்வு என்று நான் எண்ணுவது, என் மகளை நீங்களே மணமுடிக்க வேண்டும். வேகங்களில் உயர்ந்தவள் என்ற அந்தஸ்து அவளுக்கு வேண்டும். என்னுடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்டால் நான் எனது வருங்கால மருமகனின் இறப்பை மறந்து விடுகிறேன். அது மட்டுமல்ல, தங்கள் புதல்வன் சலீமின் மீது எங்கள் சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் நடந்த சம்பவத்திற்காக குற்றம் சுமத்த மாட்டார்கள். யோசித்து பேசுங்கள். தங்கள் எல்லையை மீறிவிடாதீர்கள். ஷெஹன்ஷா உங்கள் கோரிக்கையை ஏற்க வேண்டியதில்லை. இருந்தும் அவர் வந்திருக்கிறார். தாங்கள் முடியாதென்றாலும் இவரால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் இவர்களை யுத்தத்தில் நேருக்கு நேராக சந்தித்துக் கொள்ளலாம். சரியாக கூறினீர்கள். தங்கள் சக்தியை பற்றி எனக்கு முன்பே நன்றாக தெரியும். எங்களால் உங்களை வெல்ல முடியாது என்றும் தெரியும். எனது கோரிக்கையை ஏற்க வேண்டாம். தாங்கள் அளித்த வாக்கை இங்கே விட்டுவிட்டு சென்று விடுங்கள். எங்களை ஏறெடுத்து காணாமல், குனிந்த தலை நிமிராமல். வாயை மூடு. என்ன தைரியம் இருந்தால் இதுபோல் கூறியிருப்பீர்கள். ஷெஹன்ஷா ஜலாலுதீன் முகமது அக்பர் வாயை மூடிக்கொண்டு செல்ல வேண்டும் என்று கூறியிருப்பீர்கள். எதற்காக நான் குனிந்த தலை நிமிராமல் இங்கிருந்து செல்ல வேண்டும்?
நீங்கள் உங்கள் எல்லையை மீறாதீர்கள். நான் உங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறேன். நான் உங்கள் மகளை நிக்கா செய்து கொள்கிறேன். ஆனால் இதில் ஒரு நிபந்தனை இருக்கிறது. நிக்காவிற்கு முன்பு நான் ஒரு முறை உங்கள் மகளை சந்திக்க வேண்டும். ஏனென்றால் எங்கள் இஸ்லாமிய சட்டப்படி, எங்கள் முன்னோர்கள் பின்பற்றிய சட்டப்படி, எங்கள் சம்பிரதாயப்படி எந்த பெண்ணையாவது அவள் விருப்பமின்றி கட்டாயப்படுத்தி நிக்கா செய்து கொண்டோம் என்றால் அந்த உறவுக்கு எந்த அர்த்தமும் இல்லை, அது நிக்காவும் இல்லை. அதனால் தான் கூறுகிறேன், ஒருவேளை உங்கள் மகள் என்னை நிக்கா செய்து கொள்ள விருப்பமில்லை என்று கூறிவிட்டால் நான் நிக்கா செய்து கொள்ள இயலாது. அவள் சம்மதித்தால் தான் நிக்கா. அதனால் உங்கள் மகளை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்யுங்கள். மான்பாய், காதல் ஒரு பறவை போன்றது. எப்பொழுதும் அது பறந்து கொண்டே இருக்கும். என்றாவது ஒரு நாள் தரையில் வந்து இறங்கிவிடும். உனக்கு தெரியுமா அது தன் கூடை எங்கு கட்டும் என்று? தனக்கு பிடித்தவரின் மனதில். என் விஷயத்திலும் அதுதான் நடந்தது. எனக்கு தெரியவில்லை என்று என் மனதில் அப்படி ஒரு காதல் வந்ததென்று. ஷெஹன்ஷா என்னுடைய மனதை வென்று விட்டார். நான் ஷெஹன்ஷாவின் மனதை வென்றேன். பிறகு ஷெஹன்ஷா தான் எனக்கு முக்கியமாகிவிட்டார். அவர் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தையும் செய்யும் செயலும் எனக்கு விசேஷமாகிவிட்டது. அவர் சாப்பிடும் உணவு, நீர், அவர் அணியும் ஆடை, கோபம், அவர் என்னை செய்யும் கிண்டல் அனைத்துமே விசேஷமாகிவிட்டது. என் வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்தது. உன் வாழ்க்கையிலும் அது நடக்கப் போகிறது. காதலே அப்படித்தான். இரு மனிதர்கள் ஒருவரை பற்றி ஒருவர் எப்பொழுதும் யோசிப்பார்கள். அதற்கு பிறகு இருவரும் சேர்ந்து இருப்பது மட்டுமே அவர்களுக்கு உலகமாக இருக்கும். பிறகு குழந்தை பிறந்ததும் அவர்களை பார்த்து பார்த்து அன்பு இன்னும் அதிகமாகிவிடும். ஆனால் அத்தை அவர்களே, சஹின்ஷா போன்ற ராஜாக்களுக்கு பல ராணிகள் இருப்பார்களே, பிறகு எப்படி தெரிந்து கொள்ள முடியும் அவர் மனதில் நீங்கள் தான் இருப்பீர்கள் என்று? சிறிது சிறிதாக தெரிய ஆரம்பித்துவிடும். உனக்கு ஒன்று தெரியுமா? ஷெஹன்ஷாவிடம் கூறியிருக்கிறார், கடமைக்காகவும் இந்த ராஜ்யத்திற்காகவும் நிறைய திருமணங்கள் செய்து கொண்டிருக்கிறேன். ஆனால் அவருடைய இதயம் எனக்காகத்தான் துடித்துக் கொண்டிருக்கிறது. அந்த இதயமே அப்படித்தான். யார் அதில் இருக்கிறார்களோ அவர்களுக்காக அது துடிக்கும். ஒருவேளை சலீம் ஏகப்பட்ட திருமணங்கள் செய்தாலும் சரி, ஆனால் நீதான் அவன் மனதில் இடம் பிடித்த முதல் ராணியாக இருப்பாய். ஏனென்றால் சலீம் உன்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான். அதேபோல் நீயும் அவனை விரும்புகிறாய். இந்த செய்தியால் ஏகப்பட்ட ராஜகுமாரிகள் வருத்தப்படுவார்கள். ஏனென்றால் அவர்களும் சலீமின் வேகமாக விரும்புகிறார்கள். ஆனால் இதுவும் காதலின் பரிமாணம் என்று கூறலாம். ஒரு புறம் அது சந்தோஷத்தை கொடுக்கும், இன்னொரு புறம் மிகுந்த வலியையும் கொடுக்கும். நீ மிகவும் பாக்கியசாலி. நீ மனதார நேசிப்பவரையே திருமணம் செய்து கொள்ளப் போகிறாய். அதற்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம் வேண்டும். ஒரு விஷயத்தை என்று மனதில் வைத்துக்கொள். ஷெஹன்ஷாவின் மாளிகையில் நிறைய பேகங்கள் இருப்பது உண்மைதான். ஆனால் உண்மையான வாழ்க்கை துணை யார் என்றால் அவர் இதயத்திலும் அவர் வாழ்க்கையிலும் ஆழ்கின்றவள்தான். நான் உங்களோடு தனியாக பேச வேண்டும். இங்கே பார், நான் உன்னிடம் ஒன்றை கேட்க வேண்டும். அதற்கு சரியான பதிலை கூறு. நான் இங்கு இருக்கும் வரையில் நீ யாருக்காகவும் பயப்பட தேவையில்லை, சங்கோஜப்படவும் தேவையில்லை. நன்றாக யோசித்து உன் மனதில் என்ன தோன்றுகிறதோ அதை என்னிடம் கூறிவிடு. உனக்கு இந்த நிக்காவில் சம்மதம் இருக்கிறதா? ஆம், எனக்கு இந்த திருமணத்தில் சம்மதம்தான்.